Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 2025 குறுவை நெல் சாகுபடிக்கான கொள்முதல் எதிர்பார்த்ததை விட 50% மட்டுமே நடந்துள்ளது என்பது புள்ளி விவரங்களின்படி தெரிய வந்துள்ளது. திருச்சி மாவட்டம் 6450 ஹெக்டேர் சாகுபடி பரப்பளவு கொண்டது. இங்கு 30,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 19,604 மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் 79,000 ஹெக்டேர் சாகுபடி பரப்பளவு கொண்டது. இங்கு 3 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 1,63,000 மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் 77,593 ஹெக்டேர் சாகுபடி பரப்பளவு கொண்டது. இங்கு 2,90,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 1,96,332 மெட்ரிக் டன் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கடைமடை பகுதியான நாகை மாவட்டம் 30,100 ஹெக்டேர் சாகுபடி பரப்பளவு கொண்டது. இங்கு 1,37,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 67,815 மெட்ரிக் டன் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் 39,700 ஹெக்டேர் சாகுபடி பரப்பளவு கொண்டது. இங்கு 1,93,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 1,19,856 மெட்ரிக் டன் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் இந்த 5 மாவட்டங்களும் சேர்த்து 2,32,843 ஹெக்டேர் சாகுபடி பரப்பளவு கொண்டவையாகும். இதன் மூலம் 9,50,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் 5,66,607 மெட்ரிக் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் கலக்கமடைந்துள்ளனர். Omax, Vest and Briefs.